அவ சரின்னு சொல்லுவாளா? அவளால எப்படி அங்க இருக்க முடியும்? நிச்சயமா ஏத்துக்க மாட்டா. ஏன்னா அவ மனசால அமெரிக்கனா தான் இருக்கா. பட் இந்த வயசுல ஒரு பொண்ணு அனாதையா இந்த நாட்டுல இருக்கிறது சரியில்லைங்க. அவ அக்கா கூட தான் இருக்கணும். இத நீங்க தான் அவகிட்ட பேசி சம்மதிக்க வைக்கணும். நல்ல தேசம், நல்ல மக்கள், நல்ல சம்பாத்தியம். ஆனா நாம சந்தோஷமா வாழ்ந்தோமா கிஷோர்? இவ்வளவு பெரிய நாட்டுல நம்ம தனியா தானே இருந்தோம். இந்த தனிமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். நம்ம காதல் ஜெயிச்சிடுச்சுன்னு நாம நினைச்சோம். பட் நாம தோத்துட்டோமே. சொந்த பந்தம்னு யாரும் இல்லாம நல்லதோ கெட்டதோ நமக்கு நாமே எல்லாமே பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நாம அனாதையா தானே உணர்ந்துகிட்டு இருந்தோம். சொந்த பந்தம்னு யாருமே இல்ல. ஏன்னு கேட்க நாதி இல்லாம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு வாழ்ற இந்த கொடுமை நம்மளோடய போகட்டும் கிஷோர். சரிதானே? நாம மனச ஊர்ல தொலைச்சிட்டு அமெரிக்கால சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் முழு சந்தோஷமும் நம்ம வாழ்க்கையில வரவே இல்லையே. குழந்தைக்கு பேர் வைக்கிறது, காது குத்துறதுன்னு எந்த ஃபங்க்ஷனும் நம்ம ஊரு மாதிரி செய்யவே முடியலையே கிஷோர். அக்காவுக்கும் எனக்கும் 4 வயசுதான் வித்தியாசம். ஆனா என்னையே அம்மா மாதிரி பாத்துக்கிட்டவ அவ. என்னது இது? என்னத்த மறைச்சு மறைச்சு கொண்டு போறா? கண்டிப்பா ஏதோ ஃப்ராடு தனம் பண்றாங்க. என்னன்னு பார்க்காம நாம விடக்கூடாது. தனா, பவானி, என்னது? லவ் லெட்டர். ஐயோ, லவ் லெட்டரா? ஐயோ, கத்தாத கத்தாத. யார் கொடுத்தது? நம்ம கிளாஸ்மேட் சங்கர் தான் கொடுத்தான். தப்பு. நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவனை கண்டாலே பிடிக்காது. அவனை மட்டும் இல்ல, யாரையும் நான் காதலிக்க மாட்டேன். எங்க அப்பாக்கும் பிடிக்காது, எங்க அம்மாக்கும் பிடிக்காது. குறிப்பா ரமணி பாட்டிக்கு பிடிக்கவே பிடிக்காது. குடு. ஏய், அது சங்கர் எனக்கு கொடுத்த லவ் லெட்டர். அப்படியா? சாரிடி. ஆமா, என்ன எழுதிருந்தா? யாருக்கு தெரியும்? நானும் படிக்கல. உன்னோட சேர்ந்து படிச்சு கிழிச்சு போடலான்னு பார்த்தேன். இங்க பாரு தனோ,
நானும் உன்ன மாதிரிதான் யாரையுமே லவ் பண்ண மாட்டேன். ப்ராமிஸ். படிக்காமலே கிழிச்சாச்சு, அம்பிட்டுதான். ஜானகி நல்லதா வளர்த்திருக்கா. என்னக்கா லவ் லெட்டரா? பேசாம படுன்னு தானே சொல்லியிருந்தேன். எதுக்கு இப்ப எந்திரிச்சு வந்த? முதல்ல போய் படு போ. சொன்ன பேச்ச கேட்க மாட்டியா நீ? என்ன எழுதிட்டு இருக்கேன்னு நான் கேட்டேன். அதுக்கு பதில் சொல்லாம என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? அப்போ அது லவ் லெட்டர் தானா? ரகு மாமாவுக்கா? அக்கா சொல்லுக்கா. சந்தியா, லவ்னா என்ன? லவ்னா லவ், காதல். சரி, அப்படின்னா பாசத்துக்கு இங்கிலீஷ்ல என்ன? அன்புக்கு இங்கிலீஷ்ல என்னன்னு சொல்லுவீங்க? எல்லாமே லவ் தான். அப்ப நான் எழுதிருக்கிறது லவ் லெட்டர் தான். ஆனா உங்க மாமாவுக்கு இல்ல, அந்த கடவுளுக்கு. கடவுளுக்கு லவ் லெட்டரா? ஆமா, பாசத்தை கொட்டி ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கேன். ஒரே நாள்ல 10,000 ஸ்ரீராம ஜெயம் எழுதுனா நினைச்சத சாமி நிறைவேற்றி கொடுக்குங்கிறது Hi. Hey. Hi, Maya. What happened? Where are your parents? மாயா, அம்மாவை கூப்பிட்டு வரேன்னு சொன்னியே. அம்மா வருவாங்கன்னு தான் சொன்னேன், கூட்டிட்டு வருவேன்னு சொல்லல. மாம் டாட் 2 பேருக்கும் கேட் பாஸ் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எக்ஸாக்ட்டா என்னோட ப்ரோக்ராம்க்கு வந்துருவாங்க. அப்ப நீ இன்னும் உங்ககிட்ட உங்க பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லலையா? ஏன் சொல்லணும்? என் சர்ப்ரைஸ் இஸ் ஆல்வேஸ் சர்ப்ரைஸ். ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் இட். நேர்ல பார்த்தா she will be pleasantly shocked. வாங்க போலாம். ஓகே. அதுக்கு போயே ஆகணும்னு பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கா. நோ வே. இந்த நிலைமையில அவங்கள டிஸ்சார்ஜ் பண்றது, this is risk. Impossible. I won't allow it. Please understand. என் பொண்ணு ஆடுறது நான் பார்க்கணும். Doctor, kindly do something and save her. I'm sorry. No way. கிஷோர், டாக்டர், என்னம்மா என்கிட்ட சொல்லு. மாயா டான்ஸ் ஆடுறது நான் பார்க்கணும்.
டாக்டர் கிட்ட பர்மிஷன் கேட்டு கூட்டிட்டு போங்க. அம்மா, டாக்டர் தான் தெளிவா சொல்லிட்டாங்களேம்மா, அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி. இல்ல, நான் போகணும், பார்க்கணும், டான்ஸ் பார்க்கணும். ஐயோ, ஏன் தங்கம் இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? கொஞ்சம் உணர்ச்சி வசப்படாம இருந்தாதான் என்னவோ. உன்னை பார்க்கணும், என் பொண்ணு டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு தானே ஊசர கையில புடிச்சுக்கிட்டு இருந்த. ஐயோ, அங்க போக முடியாதேடி. என்ன செய்ய முடியும்? நிலைமைய புரிஞ்சுக்கோடா. எங்க டிவில போட முடியுங்கிற மாதிரி மாயா சொன்னாலே. ஐ திங்க் அவளோட காலேஜ் வீடியோ சேனல்ல லைவ் டெலிகாஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். அப்போ அத இங்க டிவில பார்க்க முடியுமா? சரி, நான் பார்க்கறேன். சந்தியா, பதட்டப்படாத. மாயா இன்னும் வரல, வேற யாரோ தான் ஆடிக்கிட்டு இருக்காங்கம்மா. சந்தியா, 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 அங்க பாரு, அங்க பாரு, அங்க பாரு. அங்க காலேஜ் ப்ரோக்ராம லைவா காட்டுறாங்க பாரு. பாரு, மாயா டான்ஸ் ஆடுறத பார்க்கணும்னு சொன்னேன்ல. பாரு. The next performance by Miss Maya Kishore. Maya is always a straight A student. Academically, she is a great student. Now she is coming to perform on stage. To be frank, I was never interested in this Indian classical dance. Out of my love towards my mom, I started to learn this dance because my mom loves Indian classical dance. I wanted to impress my mom. I wanted to show how much I love her. That's why I started to learn Indian classical dance, which I never thought I would perform. போதுங்க, இனி என்ன வேணும்? அக்காவை பார்த்துட்டேன், மாயா ஆடினத பார்த்துட்டேன். அழாதீங்க, அழாதீங்க.
எனக்கு குற்ற உணர்ச்சியா எனக்கு நமக்கு காதல் ஜெயிச்சிருச்சு. ஆனா நம்ம சொந்த பந்தம் எல்லாத்தையும் பிரிச்சிருச்சு. உறவுன்னு சொல்லுங்க. யாரு இருக்கா தவிர? இப்ப எதுக்கு சந்தியா அதெல்லாம்? நானாதங்க அமெரிக்காவில இருக்கிற அனாதை. நான் அனாதையா சாகலாம். ஆனா சித்தப்பான்னு எல்லா உறவும் வேணும். எனக்கு கிடைக்காதது என் பொண்ணுக்கு கிடைக்கணும். எப்படி சந்தியா? எப்படி மாயாவை ஏத்துப்பாங்க சந்தியா? அவ நம்ம ஊர்ல நம்ம சொந்த பந்தங்களோட வாழணும். சந்தியா, என்ன பேசுற நீ? இது என்னோட கடைசி ஆசை. நிறைவேற்றுவீங்களா? உன்னை நான் எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு காட்டணும்னு தான் நான் எவ்வளவு கனவு கண்டே தெரியுமா? நீ என்னடா அண்ணா ப்ரோக்ராம பார்க்க வராம அந்த லேடிய அனுப்பி வைக்கிற. ஏமா இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? என் மேல உனக்கு என்ன கோபம்? அப்படி என்ன கோபம்னு சொல்லு. நான் டிவில லைவ்ல பார்த்த. பேசாதம்மா, நீ பேசாத பேசாத. நீ டிவில பார்க்கவா நான் 2 வருஷம் பிராக்டிஸ் பண்ண? ஏம்மா ஏன் நான் அழ வைக்கிற? நான் அழுதா உனக்கு பிடிக்காதுல்ல? ஏன் என்ன அழ வச்ச? மாயா, மாயா, என்னாச்சு? அம்மா உனக்கு என்ன ஆச்சு? அப்பா அம்மாக்கு என்னாச்சு? அம்மா ஏன் இப்படி படுத்திருக்காங்க? என்னப்பா இது? எதுக்கு டாக்டர் எல்லாம் வந்திருக்காங்க? சொல்லுமா, என்னாச்சுமா? பயப்படாத மாயா. எல்லாத்தையும் நீ ஏத்துக்கிட்டு தானே ஆகணும். என்னப்பா நடக்குது? என்ன நடக்குது இங்க? அப்பா சொல்லுங்க, அம்மாக்கு என்ன ஆச்சு? சொல்ல போறீங்களா இல்லையா? மாயா, சந்தியாவுக்கு லூகோமியா.
உங்க அம்மா நம்மளெல்லாம் விட்டுட்டு போக போறாடா. அம்மாடி, எப்பவுமே நான் தாண்டி உனக்கு அம்மா. நான் தான் அம்மா. அப்படின்னா எனக்கு ஒரு வாக்கு கொடு. அமெரிக்காவிலிருந்து நீ எதையும் கொண்டு வரக்கூடாது. குறிப்பா உன் கூட வேற யாருமே வரக்கூடாது. அக்கா, தர மாட்டி அக்கா. தரேண்டி, வாக்க கொடுக்கிறேன். இனிமே உன் பொண்ணுக்கு நான் தான் அம்மா. இனி ஒரு நாளும் அவளை நான் கைவிட மாட்டேன்டி. போதுமாடி தங்கம். எனக்கு மடியிலே அக்கா மடியில மடியில தலை வச்சு படுக்கிட்டா. எனக்கு எல்லாமே நீதானே எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். ஆனா எனக்கு எல்லாமே நீதான். நீ இல்லாம நான் இல்லம்மா. இப்படி அனாதை விட்டுட்டு போயிட்டேயே. இதெல்லாம் எதுவுமே இல்லம்மா. நான் என்ன பண்ணுவேன்? நீ இல்லாம நான் என்னம்மா செய்ய? அம்மா, அம்மா. தப்பு பண்ணா தண்டனை கண்டிப்பா உண்டுன்னு சொல்லுவேன்.
இப்ப எனக்கு தண்டனை கொடுத்திருக்கே. சொல்லுமா, நான் என்ன தப்பு பண்ணேன்? சொல்லுமா, சொல்லுமா. ஹலோ, என்னங்க, நான் தான் பேசுறேன். ஜானகி, எதுக்கு அழற? நம்ம சந்தியா தவறிட்டாங்க. அண்ணா, என்னாச்சுண்ணா? அன்னைக்கு என்னாச்சு அண்ணா? சந்தியா இறந்துட்டாளா? சொல்லு ஜானகி, அப்படி என்னாச்சு? அதான் சொன்னனே, சந்தியாக்கு கேன்சர். அப்படியா? நீங்க ஒரு ஒரு விஷயத்துக்கு சம்மதிக்கணும். என்ன? அவளோட கடைசி ஆசையே அவ அஸ்திய நம்ம ஊர் ஆத்துல கரைக்கணுங்கிறதுதான். செய்யலாமாங்க? அவங்க அவ சொந்தம் பந்தோன்னு யாருமே பக்கத்துல இல்லாமே செத்து போயிட்டா. அவ அஸ்திய நம்ம ஊர் ஆத்துல கரைச்சாதான் நிம்மதியா ஆத்மா சாந்தி அடையுங்க. வேண்டான்னு மட்டும் சொல்லிடாதீங்க. சரி, கொண்டு வா. ரகுராமா, என்னாச்சுப்பா? ஜானகி என்ன சொன்னா? அவ வரும்போது சத்யாவோட அஸ்தியும் கொண்டு வந்து நம்ம ஊர் ஆத்துல கரைக்கணும்னு அனுமதி கேட்டா. இது எங்க அம்மா எனக்கு கொடுத்தது. மத்தவங்க லெட்டரை படிக்க கூடாதுங்கிற சென்ஸ் இல்ல. அது என்னன்னு எனக்கு தெரியாது மாயா. தெரியாதுன்னா பிரிச்சு பாப்பீங்களா? மத்தவங்க பர்சனல்ல ஏன் என்டர் ஆகுறீங்க? நீங்க வந்த பிறகுதான் அம்மா அம்மா அழுதுகிட்டே இருந்தாங்க. நீங்க வந்து என் அம்மாவை அழ வச்சு கொண்டுட்டீங்க. நீங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் அம்மா எனக்கு தூரம் ஆயிட்டாங்க. என்னையும் என் அம்மாவையும் இடையில வந்து நீங்க தான் பிரிச்சீங்க. என் அம்மா எதையுமே என்கிட்ட இருந்து மறைச்சதில்ல, மறைக்கவும் மாட்டாங்க. எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட எதையும் சொல்ல விடாம பண்ணது நீங்க தான். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா.
எங்க அம்மா கேட்டதே போதும். நீங்க இங்க வந்ததே தப்பு. 20 வருஷமா அம்மாவை தவிக்க விட்டீங்கல்ல, அப்படியே இருந்திருக்க வேண்டியதானே? ஏன் இங்க வந்தீங்க? உங்களை பார்க்கவே எனக்கு பிடிக்கல. இங்க இருக்காதீங்க, போயிடுங்க. போங்கன்னு சொன்னேன். Get out! இனி மாயாவுக்கும் நீதான் அம்மா. தரேண்டி, வாக்கு கொடுக்கிறேன். நீங்க இங்க வந்து அம்மாவை அழ வச்சே கொண்டுட்டீங்க. ரகு, காலத்தோட விளையாட்ட பாத்தியா? 20 வருஷத்துக்கு முன்னால இதே ஆத்தங்கரையில நம்ம எல்லாரையும் அழ வச்சுட்டு அமெரிக்காவுக்கு ஓடி போனவ இன்னைக்கு இதே தண்ணியில கரையறதுக்கு அஸ்தியா வரப்போறா. இந்த உலகத்துல நல்லவங்களோட கண்ணீருக்கு வலிமை அதிகம்பா. உசுறு குசுரா வளர்த்தவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டு ஊருக்கு முன்னாடி எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு போனாலே இப்ப என்னாச்சு பாத்தியா? காலம் யாரையும் மன்னிக்காதுப்பா. அம்மா, இறந்ததுக்கு அப்புறம் யாரையும் தப்பா பேசக்கூடாதுமா. ஜானகி ரொம்ப உடைஞ்சு போய் வந்திருப்பா. அவகிட்ட இந்த மாதிரி எதுவும் பேச வேண்டாம். தனலட்சுமி, எதுக்கு இப்படி அழற? அம்மாவை பாக்கணும் பாக்கணும்னு அழுதுட்டு இருந்த, இப்பதான் அவங்க வந்திருக்காங்கல்ல, எதுக்கு அழற? நான் ஒரு வாரம் தான் எங்க அம்மாவை பிரிஞ்சிருந்தேன். அதுக்கே என்னால முடியல. ஆனா
மாயா இனிமே அவங்க அம்மாவை பார்க்கவே முடியாதுல்ல. அவனால எப்படி அதை தாங்கிக்க முடியும்? அம்மா மாயா, ஐயா, இடம் வந்துருச்சு. அஸ்தியை எங்கேயே கரைச்சுடலாம். மாயா, அஸ்தியை குடும்பா. மாயா, அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்ல. அவளோட ஆசையை நிறைவேற்றதானே நாம இவ்வளவு தூரம் வந்திருக்கோம். குடும்பா. அஸ்தியை திறந்து போப்போ. அண்ணே, என்னம்மா? இப்போ ஆத்து தண்ணில கரைஞ்சது சந்தியாவோட அஸ்தி மட்டும் இல்ல, சந்தியாவோட அப்பன் ரமணி அத்தைக்கு செஞ்சு கொடுத்த சத்தியமும் சேர்த்துதான். ஜானகி அந்த காரியத்தை ரொம்ப சாமர்த்தியமா செஞ்சுட்டா. அது ரகுராமுக்கும் புரியல, அந்த அத்தை ரமணிக்கும் புரியல. ஜானகிக்கு இனிமே எந்த காலத்திலையும் சந்தியா கூட ஒட்டு உறவே இருக்காதுங்கிற சத்தியத்துக்கு கட்டுப்பட்டுதான் ஜானகி கழுத்துல ரகுராம் தாலிய கட்டினான். ஆனா இப்போ ஜானகி சந்தியாவோட ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கூட்டிட்டு வந்து ஒரே குடும்பமா சேர்க்க பாக்குறான். ரகுராம் என்ன செய்வான்னு நினைக்கிற? நம்ம என்ன செய்யலான்னு
என்னாச்சு? டாடி, லெட்ஸ் கோ. எங்கம்மா? எங்கேயாவது ஒரு நல்ல ஹோட்டலுக்கு போலாம். அங்கேயே சாப்பிட்டுக்கலாம், அங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி என்னால இந்த வீட்ல தங்க முடியாது டாடி. I'll get my things. நில்லு மாயா. மாயா, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கமா. நாம இங்க இருக்கிறது தான் சரி. ஏன் டாடி? ஏன் இப்ப ஹோட்டல்ல தங்கறதுனால என்ன ப்ராப்ளம்? பொண்ணுங்க ஹோட்டல்ல தங்க கூடாது. It's damn crazy. Just 3 days தானே டாடி, நம்ம ஹோட்டல்லயே தங்கிக்கலாம். ஹோட்டல்ல தங்க கூடாது, இங்கதான் இருக்கணும். 3 நாள் முடிஞ்சதும் உங்க இஷ்டப்படி போகலாம். மாயா, சொந்தம் பந்தோன்னு இத்தனை பேர் இருக்கும்போது ஏமா ஹோட்டல்ல போய் தங்கணும்? உனக்கு இங்க என்ன வேணும்னு சொல்லு. டாடி, மாயா, அதையும் எடுத்துட்டு போங்க. திரும்ப வேற ஏதாவது எடுக்கணும்னா அப்போன்னு கூப்பிடுங்க, நான் வந்து எடுத்து தரேன். ஒண்ணும் வேண்டாம், லீவ் மீ அலோன். அக்கா, நான் சொன்னதுக்கு நீ ஒத்துக்கவே இல்லைல்ல? பாத்தியா அமெரிக்கா அக்கா எவ்வளவு பெரிய கோவக்காரின்னு. சீனு மாமாக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். டேய், பேசாம வாடா, வா. மாயா, are you feeling okay? I'm feeling horrible டாடி. என்னால முடியல. மாயா, கொஞ்சம் மெல்லமா பேசுமா. டாடி, எனக்கு இங்க யாரையும் பிடிக்கல. எனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்க கூட இங்க யாரும் விரும்பல. டாடி, ஒரு நாள் கூட என்னால இங்க இருக்க முடியாது. நம்ம இப்பவே போலாம். என் அம்மா உயிரோடு. ஜானகி, மாயாவை பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். சின்ன வயசுல இருந்து ஊரு உறவன்னு சொந்த பந்தங்களோட சேர்ந்து வளர அவளுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. முழுக்க முழுக்க அவ அமெரிக்காலேயே வளர்ந்துட்டதுனால இப்ப திடீர்னு இந்த சூழ்நிலைய அவளால அடாப்ட் பண்ணிக்க முடியல. நாளைக்கு நான் ஆஸ்திரேலியா கிளம்பி ஆகணும். சந்தியா ஆசைப்படி மாயாவை உங்ககிட்ட தான் விட்டுட்டு போகணும். அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. மாயாவை நான் பாத்துக்கிறேன். இனிமே அவ என் கூட தான் இருப்பா.
சந்தியாவுக்கு நான் அப்படிதான் சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன். கல்யாணமாகி அவளுக்கு நல்ல வாழ்க்கை அமைற வரைக்கும் மாயா இங்கதான் இருப்பா. சந்தியாவை எப்படி அம்மா இல்லாத குறை தெரியாம பாத்துக்கிட்டேனோ அதே மாதிரி மாயாவையும் பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. நீங்க ஒண்ணு அவளை பத்தி கவலைப்பட வேண்டாம். இந்த வீட்டுல உள்ளவங்களுக்கு சந்தியா மேல இருக்கிற வெறுப்பு இன்னும் குறையல. அதே வெறுப்பு எங்க மேலயும் அவங்களுக்கு இருக்கு. உங்களுக்காக தான் எங்க 2 பேரையும் பொறுத்துக்கிறாங்க. சடங்கு சம்பிரதாயம்னு கல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வாழ்ற குடும்பம் இது. ஆனா மாயாவோட நேச்சருக்கு இதெல்லாம் பெரிய விஷயம். மாயாவை இங்கே வச்சு பாத்துக்கணும்னா ஒரு பக்கம் வீட்டுல உள்ளவங்களை நீங்க சமாளிக்கணும், இன்னொரு பக்கம் மாயாவை சமாளிக்கணும். உங்களால எப்படி அது முடியும்? ஒரு அம்மாங்கிறவ இத கூட பொறுத்துக்கலனா எப்படி? மாயா என் தங்கச்சி பொண்ணுங்கிறதையே நான் மறந்துட்டேன். இப்ப அவ ஏன் பொண்ணு. அவளை என் உயிரை இருக்கிற வரைக்கும் அவளுக்கு எந்த பிரச்சனையும் வராம எந்த குறையும் வைக்காம நான் பாத்துக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாம நாளைக்கு ஆஸ்திரேலியா கிளம்புங்க. கேட்டியா மாயா என்ன பேசுறாங்கன்னு? இனிமே இவங்கதான் உனக்கு அம்மாவா, இவங்கதான் உன்னை பாத்துக்க போறாங்களா? நீ இங்கதான் இருக்கணுமா? உன்னை பாத்துக்க இவங்க யாரு? உன்னை கண்ட்ரோல் பண்றதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? அம்மா கூட பிறந்துட்டாங்கிறதுக்காக பெரிய மான ஏத்துக்கலாம், அம்மாவா ஏத்துக்க முடியுமா? வாட் நான்சென்ஸ்! இவங்க எப்படி என் அம்மா ஆவாங்க? என் மம்மிய தவிர இந்த உலகத்துல யாராலையும் எனக்கு அம்மாவாக முடியாது. மாயா, நீ காம்ப்ரமைஸ் ஆக போறியா? நோ, நெவர். லவ் மேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு பெரிய தப்பா? டாடி அம்மா லவ் பண்ண ஒரே காரணத்துக்காக அவங்கள வெறுத்து ஒதுக்குன இவங்க யாரும் உனக்கு தேவையில்லை, தேவையே இல்ல. அம்மாவோட ஆசைக்காக அஸ்திய கரைச்சிட்டு போலான்னு வந்தோம். இவ்ளோ ப்ராப்ளம். டாடி ஆஸ்திரேலியா போறதுன்னா போகட்டும், நான் அமெரிக்கா போறேன். என்னை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, தடுக்க முடியாது. தடுத்தாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த ஊரு, இந்த வீடு, இங்க இருக்கிற ஆளுங்க யாருமே எனக்கு வேண்டாம். இவங்க யாருமே எனக்கு பிடிக்கல. என்னம்மா யோசனை எல்லாம் பலமா இருக்கு? என் வாழ்க்கைய நாசமாக்குன அந்த ரகுராம் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு 20 வருஷம் கழிச்சு எனக்கு ஒரு பிரம்மாஸ்திரம் கிடைச்சிருக்கு. அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரகுராம் குடும்பத்துல நான் வாழாம போனதுக்கு அந்த சந்தியா தான் காரணம்.
ஆனா அதே சந்தியா தான் இப்போ என் சந்தோஷத்துக்கும் காரணம். சந்தியா இந்த ஊருக்கு தன்னோட அஸ்தியா மட்டும் வரலன, எனக்கு ஒரு அஸ்திரத்தையும் பரிசு அனுப்பிச்சிருக்கா. நான் சொன்ன பிரம்மாஸ்திரம் அவ பொண்ணு மாயா. சூப்பர்மா. உன் மூளை செம சூப்பர் ஆயிடுச்சு. இப்போ உன்னை பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. எத்தனை வருஷம் ஆனாலும் விடவே கூடாது. அந்த குடும்பத்தோட நிம்மதியை அழிச்சே ஆகணும். தங்கச்சி வாழாம கிடக்குறான், அண்ணன் வாழ விடாம கெடுக்கிறான். இது என்ன குடும்பம்னே தெரியலையே. பிரச்சனை முடிஞ்சு 21 வருஷம் ஆயிடுச்சு. ஜானகியும் சந்தியாவும் ஆளுக்கு ஒரு பிள்ளைய பெத்து இப்ப அதுங்களுக்கே கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. ஆனா இன்னும் இவங்க பழி வாங்குறதுலே குறியா இருக்காங்களே. கடவுளே, அந்த சந்தியா பொண்ணு மாயா அந்த வீட்டுல இருக்கிறது அந்த ரகுராமுக்கும் பிடிக்கல, அந்த அத்தை ரமணிக்கும் பிடிக்கல. இந்த ஒரு விஷயம் போதும்னு இத வச்சு நான் எப்படி காய் நகர்த்துறேன்னு மட்டும் பாரு. மாயாவ இங்கேதான் வச்சுக்க போறோங்கிற விஷயத்த இவர்கிட்ட எப்படி சொல்லி சம்மதிக்க வைக்கிறது? ஏதாவது சொல்லணுமா ஜானகி? மாயாவை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அவ பேசுறது நடந்துக்கிறது எல்லாம் கவனிச்சியா? என்ன புள்ளைய வளர்த்து வச்சிருக்காங்க. கொஞ்சம் கூட மரியாதை இங்கீதம் எதுவுமே தெரியல. என்னம்மா தூக்கம் வரலையா? மா 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 உனக்கு சந்தியா சித்திய ரொம்ப பிடிக்குமா? சித்தி எப்படி இருப்பாங்கம்மா? மாயா மாதிரி இருப்பாங்களா இல்ல உன்ன மாதிரி இருப்பாங்களா? மாயா ஏமா எப்பவுமே கோவமாவே இருக்கா? பதில் சொல்லுமா. அழாதம்மா, சாரிம்மா, அழாதம்மா. சந்தியாக்கு கேன்சருங்கிற விஷயம் அமெரிக்கா போற வரைக்கும் எனக்கே தெரியாதுமா. 21 வருஷம் கழிச்சு சந்தியாவை பாக்குற சந்தோஷம் எனக்கு. ஆனா அங்க போனதும் இன்னும் ஒரு வாரம் தான் நான் உயிரோட இருக்க போறேன்னு
சந்தியா சொன்னா அப்பவே நான் பாதி செத்துட்டேன். இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் என் சந்தியாவை அப்படி ஒரு நிலைமையில பாப்பேன்னு நினைச்சு கூட பார்க்கல. அவளை நான் பார்க்காமே இருந்திருக்கலாம். அப்போ மட்டும் அந்த போனை எடுக்காம இருந்திருந்தான்னா நான் அமெரிக்கா போயிருக்க மாட்டேன். அமெரிக்கா போகாம இருந்திருந்தா எங்கேயோ ஒரு இடத்துல கண்காணாத தேசத்துல என் சந்தியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கான்னு நான் நினைச்சிருப்பேன். கடவுளே, மாயாவோட அப்பா இன்னைக்கு வெளிநாட்டுக்கு கிளம்புறாரு. மாயாவும் அவர் கூடவே கிளம்புறானுதான் இந்த வீட்ல எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. மாயா இந்த வீட்லயே தான் இருக்க போறாங்கிற விஷயம் யாருக்கும் தெரியாது. எந்த பிரச்சனையும் வராம நீதான் பாத்துக்கணும். மாயாவா? மாயா தூங்கிட்டு இருக்கா. என்ன தப்பா எடுத்துக்க கூடாது. நாங்க இங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு நிறைய செலவு, எல்லா செலவையும் நீங்களே பண்ணிட்டீங்க. மாயாவும் இங்க இருக்க போறா. இனி அவளுக்கும் சேர்த்து நீங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக தான் இது. மாயா ஏன் பொண்ணு, அவளை பாத்துக்கிறதுக்கு நீங்க பணம் கொடுக்கறீங்களா? எங்க பணத்துக்கெல்லாம் எந்த கஷ்டமும் இல்ல. மாயா கிட்ட சொல்லிட்டீங்களா? சொல்லல. மாயா முகத்தை பார்த்து நான் அவளை விட்டுட்டு போறேன்னு என்னால சொல்ல முடியல. நீங்களே சொல்லிடுங்க. இல்லங்க, நீங்க தான் சொல்லணும். மாயா, பேபி, டாடி, பேபி, அப்பா கிளம்பிட்ட. போகட்டுமா? டாடியை தப்பா நினைக்காத மாயா. நீ இங்க இருக்கணுங்கிறது அம்மாவோட விருப்பம்மா. ஆஸ்திரேலியாவுக்கு உன்னை அழைச்சிட்டு போய் என் கூட உன்னை வச்சுக்கவும் முடியாதும்மா. ஏன்னா என் ப்ராஜெக்ட் ஃபுல்லா ஃபாரஸ்ட்குள்ள. இங்க உனக்கு ஆரம்பத்துல கஷ்டமாதாம்மா இருக்கும். ஆனா பழக பழக எல்லாம் சரியாயிடும்மா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எனக்கு டைம் கிடைக்கும் போது நான் வந்து உன்னை பார்த்துட்டு போறேம்மா. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்துக்கிறேன் டாடி. நீங்க போயிட்டு வாங்க. என்ன நினைச்சு நீங்க டென்ஷன் ஆக்கிக்காதீங்க. அப்பா மேல போகும் இல்லையம்மா. நோ டாட், நீங்க கிளம்புங்க.
அண்ணி ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லையே, நான் நல்லதானே இருக்கேன். தங்கச்சி பொண்ணு கிளம்பி போயிட்டால, அந்த கவலையா இருக்கும். இதுக்கெல்லாம் கவலைப்பட்டா எப்படி? விருந்தாளியா வந்தவங்க இங்கேயே இருப்பாங்களா என்ன? திரும்பி போகத்தானே செய்வாங்க. மாயா போகல, இங்கதான் இருக்காங்கிறது தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியலையே. கடவுளே, நீதான்ப்பா காப்பாத்தணும். அம்மா, பிரசாதம் எடுத்துக்கோமா. அப்புறம் எடுத்துக்கிறேம்மா. அம்மா, மாயா ஊருக்கு போகும்போது என்ன கேட்டாலாமா? தனு, மாயா கோவமா எங்கேயோ போயிட்டு இருக்கா. என்ன சொல்ற? மாயா ரூம்ல இல்லையா? தெரியலம்மா. இல்லம்மா, அவ எங்கேயோ போயிட்டு இருக்கா. அவ அழுதுகிட்டே போறத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லலான்னு வந்த உடனே சொல்ல வேண்டியதானே? நீ எங்க சொல்ல விட்ட? ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. அம்மா, நீ பயப்படாத. வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நானும் பவானியும் போய் மாயாவை கூட்டிட்டு வரோம். வா, வா. ஏமா என்ன விட்டுட்டு போன? உனக்கு எதுக்குமா எவ்வளவு அவசரம்? எதுக்குமா என்ன விட்டுட்டு போன? எங்கம்மா இருக்க? லேசா தலை வலிச்சா கூட என்கிட்ட ஷேர் பண்ணுவேம்மா. உனக்கு கேன்சர் வந்தது ஏமா என்கிட்ட மறைச்ச? எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை சாக விட்டுருக்க மாட்டேம்மா. தப்பு பண்ணிட்டேன், என்னால தாங்கிக்க முடியலம்மா. இங்க யாருமே எனக்கு பிடிக்கலம்மா. எனக்கு நீ வேணும்மா, நீ மட்டும்தான்மா வேணும். என்ன தைரியமான பொண்ணுன்னு சொல்லி சொல்லி எங்க போனாலும் துணைக்கு கூட்டிட்டு போவேம்மா. இப்ப மட்டும் ஏமா என்ன தனியா விட்டுட்டு போன? எனக்கு உன்னை விட்டு வாழ்ற தைரியம் இல்லம்மா. நீ இல்லாம என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதுமா. பாரு, இங்கதான் வந்திருப்பான்னு நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. சத்தம் போடாத. அவ கண்டிப்பா சூசைட் பண்ணதா வந்திருக்கா. நைஸா போய் கைய புடிச்சு காப்பாத்திடலாம். இங்க இருந்து சத்தம் போட்டா குதிச்சாலும் குதிச்சிருவா. எதுக்கு இப்படி புடிச்சு இழுக்கிற? விடுங்கறல. நான் விட மாட்டேன். எனக்கு தெரியும் நீ எதுக்கு இங்க வந்தேன்னு. வீட்டுக்கு வா, போலாம். உன்னை காணோன்னு அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க. வா மாயா. நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். நீயும் உங்க அம்மாவும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களும் எனக்கு யாரையுமே பிடிக்கல. நான் வர மாட்டேன். விடு. அப்படி சொல்லாத மாயா. உன்னை காணோன்னு நாங்க எங்கெல்லாம் தேடணும் தெரியுமா? எப்படி பயந்துட்டோம் தெரியுமா? முதல்ல வீட்டுக்கு வா மாயா. எனக்காக யாரும் அனுதாபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. கைய விட. என்ன எங்க பாத்துட்டு இருக்க? உன் நினைப்பெல்லாம் எங்க இருக்கு? என்ன மன்னிச்சிருங்க அத்தை. அது அது ஒண்ணும் இல்ல அத்தை. இந்தாங்க. போதும்.
அந்த சாப்பாடு எடுத்து கூட. போதும். ஜானகி, சாம்பார் ஊத்து. ஜானகி, இன்னும் கொஞ்சம் ஊத்துவாங்க. நான் கேட்டது சாம்பார், நீ போட்டது ரசம். ஐயோ, அடிக்கடி வாசலையே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கியே, என்ன விஷயம்? அது பரிமாறும் போது எப்பவும் நீ பதட்டமா இருந்தது இல்லையே, என்னாச்சு உனக்கு? உன்னையும் மீறி நீ ஏதோ தப்பு பண்ணிக்கிட்டு இருக்க. இல்லன்னா பொரியல தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா டேபிள்ல கொட்டுவாள. நினைப்பெல்லாம் இங்கே இல்ல. ஜானகி, அந்த பொண்ண கிஷோர் ஏன் கூட்டிட்டு போல? நான் தான் கூட்டிட்டு போக வேண்டாம்னு சொன்னேன். இல்லங்க, தாய் இல்லாத பொண்ணு இவ்வளவு நாளா தனியா இருந்துட்டா. இனிமேலாவது நம்ம கூடவே இருக்கட்டுமேன்னு நினைச்சேங்க. இதெல்லாம் முன்னாடியே நான் உங்ககிட்ட சொல்லணும்னு முயற்சி பண்ணேங்க. ஆனா சொன்னா நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. சொல்றதுக்கும் எனக்கு தைரியம் வரலங்க. பாத்தியரகு, இவளை அமெரிக்காக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புன? அங்க இருந்த நினைப்ப கூட எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்ன. ஆனா இவ அங்க இருந்து சாம்பலை எடுத்துட்டு வந்தது மட்டும் இல்லாம கூடவே ஒரு நெருப்பையும் கூட்டிட்டு வந்திருக்கா. அது இந்த வீட்டை கொளுத்தாம விடாது. அமெரிக்காவில முடிவு பண்ணிதான் அந்த பொண்ணை கூட்டு வந்தியா? சீதா மனச புரிஞ்சுகிட்ட ஸ்ரீராமனை பார்த்துட்டு இருக்க என்ன உங்க எல்லார்கிட்டையும் மனசு விட்டு ஒரு விஷயம் பேசுறதுக்காக தான் நான் வர சொன்னேன். அக்கா, மாயாவை ஊருக்கு அனுப்ப போறத பத்தி தானே பேச போறீங்க? நான் நினைச்சேன் அவளை அனுப்பிடலாம்க்கா, அதான் நல்லது. இப்ப உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்களா? அண்ணி சொல்ற வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இரு. என்ன விஷயம்னா அவங்களே சொல்லுவாங்க. அண்ணி, நான் வேணா போய் மாயாவை கூட்டிட்டு வரேன், அவளை வச்சு பேசிடுவோம். நில்லு பத்மா. ஒரே ஒரு தடவை எல்லாரும் பெரிய மனசு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்களேன். ஜானகி, அம்மா வந்து அந்த பொண்ணு இங்க இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டதுக்கு அப்புறம் இந்த விஷயமா கேக்குறதுக்கு இங்க என்ன இருக்கு?
ஒண்ணே ஒண்ணுதான் இருக்கு. இந்த பொண்ணை எப்ப அனுப்ப முடிவு பண்ணிருக்க? அண்ணா அனுப்பிடலாண்ணே, நீங்க கொஞ்சம் கோவப்படாம எப்படா? வர இங்க யாரும் நான் சொல்றதை கேட்கறதே இல்ல. எப்ப அனுப்புறதா முடிவு பண்ணிருக்கேன்னு கேட்டேன். தாய் இல்லாத பொண்ணுங்க எங்க அனுப்ப சொல்றீங்க? அமெரிக்கால என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சா நீங்கெல்லாம் இப்படி கோவப்பட மாட்டீங்க. எனக்கு கேன்சர் இனி காப்பாற்ற முடியாதுக்கா. நான் போனதுக்கு அப்புறம் அவளை என்ன வளர்த்த மாதிரி நீ மாயாவை ஊருக்கு கூட்டிட்டு போய் உன் பொண்ணா வளர்க்கணும். இது நான் கேக்குற கடைசி சத்தியம். எனக்கு இப்படி அம்மாவா இருந்தியோ அதே மாதிரி இனி மாயாவுக்கும் நீதான் அம்மா. தரேண்டி, வாக்க கொடுக்கிறேன். அமெரிக்கா போனதுக்கு அப்புறம் தான் சந்தியாவுக்கு கேன்சருங்கிறதே எனக்கு தெரியும். உயிர் போயிட்டு இருக்கிறப்போ மாயாவை நீதா வச்சு பாத்துக்கணும் அக்கான்னு என்கிட்ட சத்தியம் கேட்டா. நானும் பண்ணிட்டேன். ஜானகி சந்தியா கூட ஒட்டோ வரவ வச்சுக்க மாட்டாமா. இது சத்தியம். யார கேட்டு சத்தியம் பண்ண? உங்களதான் கேட்டிருக்கணும். ஆனா கண்ணு முன்னால அவ உயிர் போயிட்டு இருக்கிற அந்த நேரத்துல நான் எப்படிங்க உங்களை கேட்க முடியும்? ஜானகி, சந்தியா மாதிரி அவ பொண்ணு இருக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? என்னடா தொடச்சிட்டியா? வா இங்க பாரு தனு, தலையெல்லாம் நல்லா காய வச்சுட்டு உனக்கு கசாயம் கொண்டு வர சொல்லிருக்கேன். கஷாயமா? கசக்குமே. அதெல்லாம் பார்த்தா எப்படி சளி பிடிக்காம இருக்கணும்ல? சரிம்மா. அம்மா, நீ என்னை விட்டு போயிடுவியாமா? என்னடி கேக்குற? நான் ஏன் உன்னை விட்டு போகணும்? அப்பா கிட்ட நீ சொன்னதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என்னம்மா பண்றது? எனக்கு வந்த சத்திய சோதனை
மாயாவாலேயோ உன்னாலேயோ இந்த வீட்டுக்கு ஒரு அவமானம் வந்தா அப்ப நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன்னு சொன்னேன். அம்மா சும்மா கூட நீ அப்படிலாம் சொல்லாதம்மா. நான் உன் பேச்ச மீறி எதுவும் செய்ய மாட்டேன், தப்பாலாம் நடந்துக்க மாட்டேம்மா. எனக்கு தெரியும்டா. நீ ஒன்னும் கவலைப்படாத. அம்மாவுக்கு இப்படி சொல்ல வேண்டிய சூழ்நிலையை கடவுள் கொடுத்துட்டான், அவ்வளவுதான். அக்கா என்னங்க? தனலட்சுமி போய் இன்னொரு டம்ளர் எடுத்துட்டு வாமா. சரிம்மா. குடி. இத மாயாவுக்கு கொடுக்கணும், போகும்போது கொடுத்துட்டு போயிடுறியா? என்னாலலாம் அந்த பொண்ணு கிட்ட போய் கஷாயம் குடின்னா சொல்ல முடியாது. அவளை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. வெடிக்கன்னு ஏதாவது சொல்லிடுச்சுன்னா எனக்கு கஷ்டமா இருக்கும்க்கா. நான் கொண்டு போய் கொடுக்கிறேன். இத கொடு. தனு, மாயா இந்த வீட்ல தங்குறதுக்கு அப்பா சம்மதிச்சிட்டாருன்னு மாயா கிட்ட இப்ப சொல்ல வேண்டாம், சரியா? சரிம்மா. அம்மா சுடு தண்ணி. சூடா இருக்கா? ஆமாமா, கொதிக்குது. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆவி பறக்க இருக்கு, பார்த்து குடிங்க அத்தை. வேண்டான்னு வீசி எறிஞ்சாலும் விதி விட மாட்டேங்குது. வெட்டி விட்ட உறவு வாரிசு ரூபத்துல மறுபடியும் வந்து ஒட்டிக்கிச்சு. ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. ஏ பத்மா, போய் போன் எடு. இந்தா, இந்த காஃபி எடுத்துக்கோ. இந்தா. எனக்கு வேண்டாம். நீ கோவப்பட்டா கூட அழகா இருக்க, தெரியுமா? உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? பேசுமா. இங்க தங்கறதா வேண்டாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது நான். நீங்க எப்படி முடிவு பண்ணலாம்? நீங்க முடிவு பண்ணிட்டா நான் இருந்துருவேனா? ஏன் மாயா இப்படி எல்லாம் பேசுற? உன் அம்மாவுக்கு அப்புறம் உன்னை வச்சு பாத்துக்கிற உரிமை எனக்கு இல்லையா மாயா? நீ என் கூட இருக்கணுங்கிறது தானே உங்க அம்மாவோட ஆசை. ஹலோ, பாம்பு பல்லிக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் இல்ல. என்ன டீஸ் பண்றீங்களா? எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா ஒரு சார்ஜரும் லேப்டாப்பும் அரேஞ்ச் பண்ணுங்க.
ஜானகி, பொம்பளை புள்ள குரலை ஒசத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லு. சத்தமா பேசக்கூடாதா இல்ல பேசவே கூடாதா? மாயா, பெரியவங்க கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாதுமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. என்கிட்ட யாரு என்ன டோன்ல பேசுறாங்களோ அப்படிதான் நானும் அவங்க கிட்ட பேசுவேன். எனக்கு இப்ப அர்ஜென்ட்டா சார்ஜர் வேணும். உடனே ஒரு லேப்டாப்பும் வேணும். இங்க பாரு மாயா, நீ நினைக்கிறதெல்லாம் எங்க கிடைக்காது. இங்க முகம் பாக்குறதுக்கு கண்ணாடி வேணும்னா கிடைக்கும். ஆனா செல்ஃபி எடுக்க செல்போன்லாம் கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் எங்க இருந்து சார்ஜர் கிடைக்கும்? லேப்டாப்ப கண்ணுல பாக்கணும்னா கூட சிட்டிக்கு தான் போகணும். இந்த வீட்ல அதுக்கெல்லாம் இடமே கிடையாது. What the hell is this? ஒரு சார்ஜர் கூட இல்லையா இந்த வீட்ல? பெருமையா சொல்றீங்க, அவமானமா இல்ல? இத பாருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்களேன். மாயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. என்ன சொல்ல போறீங்க? வீடா இது? நீங்களா என்ன காட்டு வாசிங்களா? ஒரு டிவி பாக்குறது இல்ல, மியூசிக் கேக்குறது இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்தோஷமா பேசிக்கிறதும் இல்ல. வேகமா நடக்க கூடாது, சத்தமா பேசக்கூடாது, வாய் விட்டு சிரிக்க கூடாது, ஆம்பளைங்க இருந்தா உட்கார கூடாது, அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட கூடாதுன்னு 1008 ரூல்ஸ் வேற. நோ ட்ரேஸ் ஆஃப் டெக்னாலஜி. டாம் வில்லேஜ். அமெரிக்கால வாஷ்ரூம்ல கூட லேப்டாப் இருக்கும், தெரியுமா? ஜானகி, என்ன சத்தம்? இங்க பாரு, பொண்ணுனா அடக்கம் வேணும். ஆர்ப்பாட்டம் பண்றது சுலபம், அமைதியை உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். மாயா, உனக்கு சார்ஜர் வாங்கி தரேன்னு அவர் சொன்னதே பெரிய விஷயம். நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இந்த வீட்டுக்கு நான் வந்த புதுசுல எனக்கும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே போக போக எல்லாமே பழகிடுச்சு. எதுவா இருந்தாலும் மெதுவா பேசு, சரியா? கைய எடுங்க. எடுங்கன்னு சொல்றேன்ல. மாயா, சித்தின்னு கூட பார்க்காம இப்படிதான் மரியாதை இல்லாம பேசுவியா? யார் சித்தி? கண்டவங்களை எல்லாம் உறவு சொல்லி கூப்பிடுறதுக்கு I'm not crazy. நீங்க என் அம்மாவோட பிறந்துட்டீங்க, அதனால பெரியம்மானே கூப்பிடுறேன். இவங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து வந்தாங்க? நான் எதுக்கு சித்தின்னு கூப்பிடணும்? இட்ஸ் utterly foolish. மாயா, நீ யாரையும் எதையும் சொல்லி கூப்பிட வேண்டாம். ஆனா கொஞ்சம் மரியாதையா பேசு. நான் இப்படிதான் பேசுவேன். எனக்கு இங்க இருக்கணும்னு ஆசைலாம் இல்ல. நீங்க தான் கட்டாயப்படுத்தி இருக்க வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நான் என்ன மாத்திக்க முடியாது. முடிஞ்சா நீங்க உங்களை மாத்திக்க ட்ரை பண்ணுங்க. எப்படியாவது மொபைலுக்கு சார்ஜ் போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பி ஆகணும். எஸ்கேப் ஆகியே ஆகணும். இங்க இருந்தா என்னையும் அடக்கி உடக்கி பாவடை தாவணி போட்டு ஜட பின்னி மல்லிகை புல்லா வச்சு விடுவாங்க. நோ வே. இன்னைக்கே எஸ்கேப் ஆகணும். இப்பவே எங்கேயாவது போய் சார்ஜர் வாங்கணும்.
ஐயோ மாயா மறுபடியும் எங்கேயோ கிளம்பிட்டாளே. மாயா 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 நில்லு. மாயா எங்க போற? சார்ஜர் வாங்க போறேன். இந்த ஊர்ல சார்ஜர் கிடைக்காது. இது ரொம்ப சின்ன ஊரு. உங்க வீட்ல தான் மொபைல் இல்ல, மத்தவங்க வீட்ல இருக்கும்ல. ஐயோ மாயா ஒரு நிமிஷம் நில்லு. வேண்டாம் போகாத. கையை விடு. மாயா அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா மொபைலுக்கு சார்ஜர் வாங்குறதுக்காக மாயா வெளியில போயிட்டாமா. என்ன சொல்ற? ஏன் அவளை வெளியே அனுப்புன? நான் என்னம்மா அனுப்புனேன்? கைய புடிச்சு கூட இழுத்தேன். மாயா என்ன முறைச்சு பார்த்து உங்க வீட்டுல தானே மொபைல் இல்ல, மத்தவங்க வீட்டுல மொபைல் இருக்கும்லன்னு சொல்லி என் கைய உதறிட்டு வேகமா போயிட்டாமா. ஐயோ ஜானகி நில்லு. எங்க போற? இல்ல அத்தை, ஊர்ல யாரையும் அவளுக்கு தெரியாத அத்தை. அவ தானே போனா, அவளே வரட்டும். உள்ள போக சொன்ன. போனவ அவளா திரும்ப வந்தா வரட்டும், வரலன்னா போட்டோம். எல்லாரும் போய் வேலையை பாருங்க, போங்க. Ah!